மார்ச் 23 நமது அனுதின மன ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தாராளமான அன்பு. இன்றைய வேதாகம பகுதி 1 பேதுரு 2:11 மற்றும் 12 ஆகிய வசனங்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். குறிப்பு வசனம்: உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். 1 பேதுரு 2:12. ஒருமுறை நான் விமானத்தில் பயணம் செய்த போது விமானத்தில் என் அருகே அமர்ந்திருந்த பெண்மணி தான் எந்த மதத்தையும் சாராதவள் என்றும் கிறிஸ்தவர்கள் அதிகமாக வசிக்கும் ஒரு பெரிய நகரத்திற்கு குடிபெயர்ந்திருப்பதாகவும் என்னிடம் கூறினாள். அவளது அயலகத்தாரில் அதிகமானோர் கிறிஸ்தவ திருச்சபையின் வழிபாட்டிற்கு செல்வதாக அவள் குறிப்பிடுகையில் கிறிஸ்தவர்களுடனான அவளுடைய அனுபவத்தை பற்றி நான் கேட்டேன். அதற்கு அவள், அவர்களின் பெருந்தன்மைக்கு தன்னால் ஒருபோதும் கைமாறு செய்ய முடியாது என்றாள். தனது ஊனமுற்ற தந்தையை புதிய நகரத்திற்கு அழைத்து வந்தபோது அவளுடைய அண்டை வீட்டார் அவளது தந்தை சக்கர நாற்காலியுடன் வீட்டிற்குள் வர வசதியாக வீட்டிற்கு முன்னால் ஒரு சாய்வு தளத்தை உருவாக்கி மருத்துவமனை படுக்கை மற்றும் மருத்துவ பொருட்களை தானமாக வழங்கியதாக கூறினாள். அவள் கிறிஸ்தவராக இருப்பது ஒருவரை அன்பானவராக ஆக்குகிறது என்றால் எல்லோரும் கிறிஸ்தவராக வேண்டும் என்றாள். கிறிஸ்து இயேசு என்ன நம்பினாரோ அதையே அவளும் சொன்னாள். இயேசு தனது சீஷர்களிடம் இவ்விதமாக, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று கூறுகிறார். இயேசுவின் கட்டளையை கேட்ட பேதுரு, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று தானும் அதையே அறிவித்தார். இயேசுவை விசுவாசிக்காத நம் அயலகத்தாருக்கு நாம் எதை நம்புகிறோம், ஏன் நம்புகிறோம் என்று புரியாமல் இருக்கலாம். நமது தாராளமான அன்பை இன்னும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாதவரை நமது நம்பிக்கையை அவர்களிடம் திணிக்க வேண்டாம். மேலும் அந்த பெண்மணி தன்னுடைய கிறிஸ்தவ அயலகத்தார் தான் அக்கறை கொள்ளாவிட்டாலும் அவர்களில் ஒருவராக நினைத்து அவளிடம் கரிசனை கொள்வதைக் கண்டு வியந்தாள். கிறிஸ்துவின் நிமித்தம் தான் நேசிக்கப்படுவதை அறிந்திருந்தாள். மேலும் தேவனுக்கு நன்றி கூறினாள். அவள் இன்னும் அவரை நம்பவில்லை, ஆனால் மற்றவர்கள் நம்புவதால் அவள் நன்றியுள்ளவளாக இருக்கிறாள். இயேசு தேவைப்படும் யாரை உங்களுக்கு தெரியும்? அவர் நிமித்தம் நீங்கள் எப்படி அவர்களை நேசிக்க முடியும்? பரலோக தகப்பனே, உமது ஒளி என் மூலம் பிரகாசிக்கட்டும். ஆமென்.